மர்மர் ஸ்பாய்லர் அலர்ட். படம் பார்க்காதவன் இப்போவே ஓடி போயிரு. கடைசியில் வந்து ஏன் ப்ரோ ஸ்பாயில் பண்ணன்னு கேட்டிங்கன்னா மங்கையாவே வந்து வெட்டுவேன். வணக்கம் நண்பர்களே. மர்மர் இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ ஒரு பக்கம் என்னடான்னா ஆஹா ஓஹோன்னு இருக்கு, இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் என்னடான்னா பெய்டு இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு ப்ரொமோட் பண்ணி வேஸ்ட் ஆக்கிட்டாங்க பணத்தை எல்லாம், படத்தில் ஒன்றுமே இல்லை அந்த அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கமும் கூவிட்டு இருந்தானுங்க. நான் இன்னைக்கு பார்த்த எல்லா படத்துலயும் இதான் பெஸ்ட். இந்த மாதிரி நல்ல சினிமா தெரியாதவங்க எல்லாம் மஞ்ச பை அக்கில வச்சுக்கிட்டு மோடம் பக்கத்துல இறங்கறதுனாலதான் சினிமா தியேட்டர்ல குப்பை படமா ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்கள யாரை நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. யாரை நம்புறதுன்னு தெரியல தாசனா. சரி படம் நல்லா இருக்குதோ இல்லையோ, ஆக மொத்தத்தில் இந்த படத்தின் பற்றின டாக்ஸ் சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆயிருச்சு. அதுவே மிகப்பெரிய ப்ரொமோஷனாக இந்த படத்துக்கு அமைஞ்சிருச்சு. அதனால நம்மளும் போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துருவோமேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். போவோம். இதை விட நான் படம் பார்த்ததுக்கு முக்கியமான ரீசன் என்ன தெரியுமா? இந்த படம் தான் தமிழ் சினிமாலேயே ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்னா என்னன்னே தெரியாத தற்குறி தானே நான். அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே நான் இந்த படத்துக்கு போனேன்னா பார்த்துக்கோங்களேன். என்னாச்சு? இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். ஒருவேளை இந்த படத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஓவரா கூவிட்டு இருந்தானுங்கல்ல, அவனுங்க சொன்னதும் பொய் தான். நல்லாவே இல்லை சுத்தமாக வேஸ்ட் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவங்க சொன்னதும் பொய் தான். அப்போ எதுதான்டா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு தானே இந்த வீடியோவே நான் போட்டிருக்கேன். சரி வாங்க நண்பர்களே, மர்மர் ரோஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். நான் தான் உங்கள் முருகன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. இப்போ சொல்லு தலை படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இது ஒரு படமே இல்லை, இது ஒரு யூடியூப் வீடியோ. ஆனால் ஆமாங்க, நம்ம ஊரில் கூட இந்த சிம்பிளி சரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோ வந்துட்டு விளாக் பண்ணுறேன், பேய் விளாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போவார். ஆனால் அவர் வீடியோவில் பேயே வராது கடைசி வரைக்கும், சும்மா தான் கத்திட்டு கிடப்பானுங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேய் வந்துருச்சு, அவ்வளோதான் வித்தியாசம். அதாவது இந்த படத்தை இது ஒரு படம் நினச்சி பார்க்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்த காசு வேஸ்ட் தான், 100% வேஸ்ட்டு. ஆனால் இது ஒரு யூடியூப் வீடியோ பெரிய ஸ்க்ரீனில் போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்து பாருங்கள், பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓ அப்படியா விஷயம்? இந்த படத்தை நாம வெறும் படமாக மட்டும் பார்க்காம நாம அங்கே இருந்தோம்னா நமக்கு அது நடந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நாம எப்படி ஃபீல் பண்ணுவோங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம இந்த படத்தை பார்த்தோம்னா கண்டிப்பாக நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பார்க்குறப்ப எனக்கு டென்ஷனான முதல் விஷயம் என்னன்னா இந்த படத்தினுடைய டியூரேஷன் தான். கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தோன்னா 2.25 மணி நேரத்துக்கு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஆனால் மொத்தமாகவே இந்த படத்தில் 4 பேய் சீன் தான் இருக்கு. அந்த 4 பேய் சீனை காட்டுறதுக்காக 2.25 மணி நேரம் படத்தை ஓட்டுறானுங்க. பயங்கரமா எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு ப்ரோ. எனக்கு சரியா வருது ப்ரோ. இப்போ டேய் படம் ஆரம்பிச்சு 1.5 மணி நேரம் ஆச்சுடா, இப்போச்சும் பேயை காட்டுங்கடா. பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துருச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும்ங்கறீங்க. ஸ்டார்டிங்ல ஒரு 4 பேர் வந்துட்டு காட்டுக்குள்ள போய் பேயை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்புறாங்க. அப்ப வந்துட்டு கூட 5ஆவதா ஒரு பொண்ணு வந்து ஆட் ஆயிக்கிறாங்க. இவங்க காட்டுக்குள்ள போறதுக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுது. சரி இவ்வளோ நேரம் இந்த சீன்ஸே இழுத்துட்டாங்க, காட்டுக்குள்ள போனதுக்கப்புறம் படத்தை ஆரம்பிச்சிருவாங்க, பேயை காட்டிடுவாங்கன்னு பார்த்தா கடைசி 20 நிமிஷம் வரைக்கும் கண்ணுலயே காட்டலங்க பேயை. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. உங்ககிட்ட 20 நிமிஷம் தான் கண்டென்ட் இருக்கு அப்படின்னா இந்த படத்தை ஒரு 1.5 மணி நேரம் படமாவே எடுத்துருக்கலாம். ஏன்னா 1.5 மணி நேரம் படமா வந்த கொட்டுக்காலியவே நம்மளால சுத்தமா உட்காந்து பார்க்க முடியல. இதுல 2.25 மணி நேரத்துக்கு இழுன்னு இழுத்துக்கிட்டே ஒரு படத்தை கொண்டு போனீங்கன்னா எப்படா நாங்க உட்காந்து பார்ப்போம்? பாவண்டா தமிழ் ஆடியன்ஸ். அதுக்கப்புறமா அந்த காட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு இந்த ஓஜா போர்டு ஒன்று விளையாடுற மாதிரியான ஒரு சீன் ஒன்று இருக்கும். அந்த சீன் வர்றப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த ஓஜா போர்டை வச்சுட்டு ஒரு வெங்காயமும் இங்க நடக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. நாம நினைச்ச மாதிரி அந்த ஓஜா போர்டால ஒரு யூஸுமே இல்லை இந்த படத்துல. ஏய் உன்னை தெரியுண்டா, எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. அதாவது ரத்தம் வந்தாதான் பேய் வருமா, அந்த ரத்தத்தை வர வைக்கிறதுக்காக ஓஜா போர்டு சீனை வச்சது ஓகே தான். ஆனா அதுக்குன்னு இவ்வளவு நேரமாடா அதை இழுப்பீங்க ஒண்ணுமே இல்லாத சீனை? அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. ஆனா அந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இன்ட்ரோல் பிளாக் வரும். இன்ட்ரோல் பிளாக் நான் எதிர்பார்த்ததை விட சூப்பராகவே இருந்துச்சு தான் நான் சொல்லுவேன். ஒரு டிஃப்ரெண்டான ட்ரை அந்த இன்ட்ரோல் பிளாக்ல இருந்துச்சு. அப்பதான் பேயோடைய இன்ட்ரோவே வந்துச்சு. பட் அந்த சீன் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான்லாம் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பயந்தாங்கோலி. ராத்திரி நான் தனியா நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நாய் குறைச்சா கூட நான்லாம் பயந்துருவேன். அந்த அளவுக்கு ஒரு பயந்தாங்கோலி தான் நான். அதனால எனக்கு இன்ட்ரோல் பிளாக் கொஞ்சம் பயமா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். மற்றபடி உங்களுக்கு பயமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா இந்த செகண்ட் ஹாஃப்ல ஒரு அல்டிமேட்டான சீன் வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா இந்த படத்துல ஒரு கேரக்டர் வந்துட்டு டென்ட்டுக்குள்ள போய் தூங்கிட்டு இருக்கும். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அந்த டென்ட்டுடைய ஜிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தானாவே ஓப்பன் ஆகும். அதை பார்த்து அந்த கேரக்டர் வந்துட்டு பயந்துரும்.
அந்த ஜிப்பு ஃபர்ஸ்ட் டைம் தானாகவே ஓப்பன் ஆனப்போ நான் பயங்கரமாக பயந்தேன், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த ஜிப்பை எத்தனை வாட்டி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறது? ஏன்னா மனசாட்சின்னு உங்களுக்கு ஒன்று இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஜிப்பு தானாக ஓப்பன் ஆனப்போ நானே பயந்தேன். ஆனால் மறுபடியும் அந்த கேரக்டர் போய் ஜிப்பை மூடுறாரு, அது மறுபடியும் ஓப்பன் ஆகுது, மறுபடியும் மூடுறாரு, ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி ஜிப்பை மூடி ஓப்பன் பண்ணி விளையாடிட்டு இருக்கானுங்க. ஒரு செகண்டா இதே நானே அந்த டென்ட்டுக்குள்ளே இருந்தேன்னா அந்த ஜிப்பு ஓப்பன்லேயே இருக்கட்டும்டா அப்படின்னு சொல்லிட்டு கம்மனு தூங்கியிருப்பேன். போய் வேலையை போட. ஏன்டா இந்த மாதிரி சீனெல்லாம் வச்சு டிடி ரிட்டர்ன்ஸில் ஃபன் பண்ணியே விட்டுட்டாங்க. இன்னும் அந்த சீனை தூக்கிட்டு போய் ஒரு ஹாரர் ஃபிலிமில் வச்சு பயமுறுத்திட்டு இருக்காங்களாம். என்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. ஒரு அல்டிமேட் பயந்தான் கொள்ளிட்டேன் நானே அந்த சீனை பார்த்து வெறுத்துட்டேங்க. இதே மாதிரி இன்னொரு காமெடி ஒன்று பண்ணி வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, பேய்கிட்ட அடி வாங்கி சாகிறதுக்கு முன்னாடி அந்த கேரக்டர் வந்துட்டு காட்டுக்குள்ளே தனியாக இருட்டில் வந்துட்டு பேட்டரி எடுத்துகிட்டு போகிற மாதிரி காட்டுவாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவருடைய கால் சவுண்டுக்கு பதிலாக வேற ஏதோ ஒரு நபர் வந்துட்டு நடந்து வந்தால் எப்படி இருக்கும், ரொம்ப ஓடி கிட்ட வந்தாருன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்கும். அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பயந்துருவாங்க, யார் அது கிட்ட இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ திடீர்னு வந்துட்டு யாரோ அழுகிற மாதிரி ஒரு சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். அப்படி கேட்ட உடனே அந்த பேய் வந்து இழுத்துட்டு போய் அவங்கள கொன்றும். இதே எஃபெக்டை 5 பேர்த்துக்குமே யூஸ் பண்ணுறாங்கங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் போகிறாரு, அவருக்கு பின்னாடி யாரோ நடந்து வர்ற மாதிரி தெரியுது, அதுக்கப்புறம் யாருன்னு கேட்குறாரு, அந்த பேய் வந்துட்டு கொன்னுருது. இது ஒருத்தருக்கு பண்ணால் பயமாக இருக்கும், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பயமாக இருக்கும். ஆனால் மொத்தம் 5 பேர் இந்த படத்தில் இருக்காங்கன்னா 5 பேருக்குமே இதே எஃபெக்ட் தான். யாரோ சுற்றி நடந்து வராங்க, அப்புறம் கொன்னுடுறாங்க. ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்போது அது எப்படி பயமாக இருக்கும்? வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு முடியல தலைவரே. அந்த ஜிப்பு திறந்து மூடுற சீனும் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸை வச்சு பயமுறுத்தணும்னு நினச்சது தான் கொஞ்சம் வந்துட்டு காமெடியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன். அதை தாண்டி நிறைய பேய் சீன்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த டென்ட்டுக்குள்ளே பேயுடைய ஷேடோ தெரியும், சுற்றி அந்த பேய் வந்துட்டு ஆட்டம் காட்டும். அந்த சீன் சூப்பராகவே எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அப்புறம் செத்து போன பொண்ணு திரும்பி வந்து அவங்க முன்னாடி நிற்கிறதுமே ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தான் சொல்லுவேன். அப்புறம் ஒரு சாக்கு பையக்குள்ளே ஏதோ ஒன்று நெளியும், அந்த சீனும் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சுனால மறந்துட்டேன்னு தான் சொல்லுவேன். அப்புறம் ஃபைனலாக அந்த 7 கன்னிகளுக்கான சீனு அது டாப் நாச்சாக இருந்துச்சு. மொத்தமாக இந்த 4 சீன் தான், 4 பேய் சீனில் தான் நான் பயந்தேன். மேக்ஸிமம் க்ரௌடும் அதுக்கு தான் பயந்துருக்கும். இவ்வளோ தான் இந்த படத்தை ரிவ்யூவும் பண்ண முடியும், ரோஸ்ட்டும் பண்ண முடியும். இதை தாண்டி இவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கெல்லாம் பணத்தை கொடுத்து ஆஹா ஓஹோன்னு சொல்ல வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக மர்மர் படம் ஒரு நல்ல படம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு நல்ல படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாவே இந்த படம் ஓடி இருக்கும், ஓரளவுக்கு கலெக்ஷனுமே ஆயிருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பயங்கரமான படம், மஸ்ட் வாட்ச் படம், இந்த மாதிரி ஒரு படம் தமிழ் சினிமாவில் வந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி பில்டப்பை ஏற்றி விட்டு தான் அந்த ஹைப்போட போய் இந்த படத்தை பார்க்குறப்ப தான் படம் அந்த ஹைப்புக்கு மேட்ச் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நல்ல படம், புதுசாக ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க, ஒரு ஒன் டைம் பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. அதைத்தான் இவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். சரி, அப்புறம் என்ன நண்பர்களே, நீங்கள் இந்த மர்மர் படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் நீங்களாம் பார்க்கணும்னு நினச்சி பார்த்தீங்களா, இல்லை எல்லாரும் பேசிக்கிறாங்களே இந்த படத்தை பற்றி அப்படிங்கிற ஹைப்பில் போய் பார்த்தீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.